ஸோ ஹலாவின்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சோலோ லெவலிங் ரேஸில் புது அப்டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த அப்டேட்டில் நமக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் புதுசாக வந்துருக்குது, என்ன ஈவெண்ட்ஸ் கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்குது, கேமில் என்னென்ன சேஞ்ச் வந்து ஆயிருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். நம்ம இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ½ அன் ஹவர் வந்து கோட்டோ ரிஜி சம்மன்ஸ்க்கான லைவ் வந்து பார்த்தீங்கன்னா போகிறேன். ஸோ எல்லாரும் மறக்காம அட்டன் வந்து பண்ணிருங்க. ஓகே, ஸோ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு புது கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கோட்டோ ரியூஜி ஹண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கேம் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. கோட்டோ ரியூஜி பார்த்தீங்கன்னா ஒரு விண்ட் எலமெண்டல் டேங்க் யூனிட், அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா டேமேஜுமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பண்ணுறான். ஸோ கோட்டோ ரியூஜி கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்ட் ஹேவ் ஹண்டர்னே சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோட்டோ ரியூஜி பிரேக்கு, டேமேஜ், சப்போர்ட் மூணுமே பார்த்தீங்கன்னா தாறுமாற அவன் தந்துகிட்டு இருக்கான். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் எடுக்கிறதுக்கு ரெக்கமெண்ட் வந்து பண்ணுவேன். கோட்டோ ரியூஜி பற்றி தனியாக வீடியோ பார்த்தா நெக்ஸ்ட் வந்து போட்டுருவேன், நீங்கள் வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கலாம். கோட்டோ ரியூஜியோட ரேட் ஆப்ரா பார்த்தீங்கன்னா இன்னும் 28 நாள் கேம்குள்ளே இருக்க போது, அதுக்குள்ளே நீங்கள் சமன் பண்ணி அவன் எடுக்கிறேன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அமமியா மிரையோட சமன்ஸ் வந்து வந்திருக்குது. ரேட் ஆப்ரால் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு இப்போதைக்கு அமமியா மிரை யாரும் வந்து சமன் பண்ணாதீங்க. லியூ ஜி காங் நமக்கு மே அப்டேட் ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்போ ரிலீஸ் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அமமியா மிரை எடுத்துட்டீங்கன்னா எசன் ஸ்டோன் வேஸ்ட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு எசன் ஸ்டோன் வந்து சேவ் வந்து பண்ணுங்க. கோட்டோ ரியூஜி எடுங்க, கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லியூ ஜிக்காக ஒரு நல்ல பிரேக் ப்ளஸ் சப்போர்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கஸ்டம் ட்ராவில் வந்து எஸ்எல் ராடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு புதுசாக வந்து ஒரு லைட் எலமெண்டல் விண்டோ ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து ரிலீஸ் வந்து பண்ணுறாங்க. ஸோ இன்னும் ஒரு 14 நாள் இருக்குது. இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கஸ்டம் ட்ரா டிக்கெட்ஸை வந்து நான் சேர்த்து வைக்க சொல்வேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி சமன் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த புது விண்டோ ஓப்பன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸிலி எடுத்துக்கலாம். சப்போஸ் சேர்த்து வச்சு நெக்ஸ்ட் அப்டேட் சமன் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டவாட்டா வந்து பேனரில் வந்து வந்துடும். அப்போ நீங்கள் வந்து சமன் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈவெண்ட்ஸு. ஸோ ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸைட்டிங் ஸ்ப்ரிங் அவுட்டிங் சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த ஈவெண்ட்கான ரிவர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 வந்து பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன்ஸ் சொல்லியிருக்குது. இங்கே நம்ம கீனாவோட குரோமா வந்து பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க. நீங்கள் எங்கே இருக்க மிஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு எவ்வளோ மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணுமோ அதை பாயிண்ட் வச்சு நீங்கள் இந்த குரோமா வந்து ரீடீம் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 புதுசாக மினி கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு பாஸோட கீ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, இதில் கோட்டோ ரியூஜி இந்த ஸ்ப்ரிங் ஃபார்வர்ட் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஈவெண்ட் நினைக்கிறேன். அதோட ரிவார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. மார்க்ஸ் ஆஃப் டைம், பிளெஸிங் ஸ்டோன், பவுடர் ஆஃப் பிளெஸிங்ஸ், ரூன் ஃப்ராக்மெண்ட் பார்த்தீங்கன்னா தந்திருக்காங்க இந்த ரிவார்ட்ஸ்லாம். ஸோ மறக்காம மினி கேம்ஸ் டெய்லி கம்ப்ளீட் பண்ணிட்டு அதில் இருக்க பாஸ் கீஸ் வந்து எடுத்து வச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ப்ரிங் அவுட்டிங்கோட ஸ்டோரி மோட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஒரு 2000 வெர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் சேலஞ்சு. இந்த பாஸ் சேலஞ்சு பார்த்தீங்கன்னா மெயின் ஹைலைட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 10 வெப்பன் டிக்கெட், அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிசைன், அதாவது ஈவெண்ட் வெப்பன் செஸ்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா வந்து தந்திருக்காங்க. இதை வச்சு நம்ம புதுசாக ஒரு வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். இந்த வெப்பன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரீசென்ட்லி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு. அதில் இருந்த எஸ்ஆர் வெப்பன்ஸ் நிறைய பேர் எடுத்துருக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி ஒன்று தந்திருக்காங்க. இந்த பெட்டிக்குள்ளே இருக்க ஒரு வெப்பன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ரெக்கமெண்ட் வந்து பண்ணுறது பார்த்தீங்கன்னா கோல்ட் டெயில் ஃபாக்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா டிவைன் குவார்டர் ஸ்டாஃபுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் வெப்பன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டேமேஜ் வந்து தாறுமாற வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணும். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரெக்கமெண்ட் வந்து பண்ண எல்லாரும் எடுக்கிறதுக்கு. A4 யாரும் போட்டு வச்சுட்டு A5 போட முடியாது. இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பெஸ்ட் ஆப்ஷன். இது மூலியமாக நீங்கள் வந்து எடுத்துலாம். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ஈவெண்ட் கிராஃப்டிங் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து எடுப்போம்னு நினைக்கிறேன். இல்லைனா நமக்கு தேவைப்படுற அப்போ வந்து கிராஃப்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் ஈவெண்ட் வெப்பன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வந்து பண்ணிடுறாங்க. கோல்ட் டெயில் ஃபாக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டில் எடுக்கிறதுக்கான ஒருத்தான வெப்பன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேஜோ ஐலண்ட் ரைடு ஃபைனல் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இல்லை நம்ம பெருக்கூட வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுறோம். ஓவரால் ப்ராக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு மினி பாஸ், ஒரு மெயின் பாஸ், நம்ம பெரு தான் பார்த்தீங்கன்னா மெயின் பாஸ். ஸோ அவன் கூட நீங்கள் வந்து சண்டை போடணும். ஸோ சண்டை போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட்டில் டயரை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ் வந்து எனக்கு கிளியர் பண்ண முடிச்சுன்னா லோயர் டிஃபிகல்ட்டி நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் ரொம்ப குறைச்ச லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஃபிகல்ட்டி வந்து செலக்ட் வந்து பண்ண முடியாது. அதுமாதிரி உள்ளே போனீங்கன்னா மேட்ச் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மேட்சிங் நீங்கள் 3 பிளேயர்ஸ் கூட சண்டை போட்டு, அதாவது சண்டை போடணும்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்து சண்டை போட்டு பெரு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள வந்து தோக்கணும். இது மூலியமா உங்களோட டேமேஜ் எவ்வளோ இருக்கோ அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் வந்து தருவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல் டைஸ் ஈவெண்ட் இல்லை கோட்டோ ரியூஜோட வெப்பன்ஸ் வந்து பார்த்தா தராங்க. அது மட்டும் இல்லாமல் 10 ரெட் ஆப்ரா டிக்கெட் வந்து தராங்க. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா கிளைம் வந்து பண்ணிக்கோங்க. கோட்டோ ரியூஜோட க்ரோத் டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்பயே மூதேவிங்க 6300 பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. யாரா நீங்கள் காசு இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோலாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்த ஈவெண்ட்ஸ். இதில் இந்த ஜேஜோ ஐலண்ட் ரைடு பெரு கூட சண்டை போடுறீங்களா, அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து அந்த டிக்கெட்டை சேர்த்து வந்து வச்சிருங்க. இன்விடேஷனை இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா யூஸ் வந்து பண்ணாதீங்க. அதை பற்றி தனியாக டீட்டெயில் வந்து செக் பண்ணிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டு வரேன். நமக்கு அதே மாதிரி ஸ்ப்ரிங் அவுட்டிங்கும் முடிச்சுட்டு அந்த பாஸ்கி செலக்ட் பண்ணிட்டு ரிவார்ட்ஸை கிளைம் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரி மோட்லையும் புது கண்டென்ட் வந்து இருக்குது. ஹிடன் சாப்டர் 5 அப்புறம் 6 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நார்மல் ஸ்டோரி மோட் அப்புறம் ஹார்ட் ஸ்டோரி மோட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஸ்டோரி மட்டும் விளாட்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நார்மல் மோட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணுங்கள். எனக்கு ரிவார்ட்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோட் வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஸ்டோரி வந்து லேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ் மோட் தான் வந்து பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ஐடியா தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டம் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கலாம்.
இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிமுலேஷன் கீட்டில் தான் பார்த்தீங்கன்னா மேஜர் சேஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. எக்கச்சக்கமாக வந்து இருக்குது. டயர் 15 20 கொண்டு போனால் பரவாயில்ல, நமக்கு டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 30 வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ ரிக்வயர்ட் டிபி வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கிட்டே வந்துருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் ஹண்டர்ஸ் வச்சு தான் ப்ளே வந்து பண்ண முடியும், ஷேடோஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ்லேயே ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா அந்த வீக்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் வந்து ரீசெட் ஆகிட்டு இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர் ஸ்டோன் செலக்ஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இது வாங்குறதுக்கு உங்களுக்கு 4500 டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா தேவை வந்து போடும். இந்த ரிவார்டு ஒருத்தாலேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டு வர செக் பண்ணிட்டு நீங்கள் வாங்குறதுனா வாங்க. நமக்கு இன்னும் 1 வீக் வந்து டைம் இருக்குது. ஸோ அவசரப்பட்டு யாரும் வந்து வாங்கிடாதீங்க. மெயினாக வந்து ஸ்பெஷல் பிளேயர் கிராஃப்டிங் டிசைன் அதான் பார்த்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஷாப்பில். அடுத்த சிமுலேஷன் கேட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு கோடெக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து நம்ம இந்த ஐட்டம்ஸ், இந்த மெட்டீரியல்ஸ், இந்த ஸ்டோரி மூலம் பார்த்தீங்கன்னா வந்து கலெக்ட் வந்து பண்ணணும். கலெக்ட் பண்ணுற மூலம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஸ்க் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. எசன் ஸ்டோன் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும், கொஞ்சம் பிரச்சனை நீங்கள் தர மாட்டேன்ட்டானுங்க. ஸோ இந்த வீக்கோட எலமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு விண்ட் எலமெண்ட் வந்து தந்துருக்காங்க. ஸோ கோட்டோ யூஜி விண்டு டீம் வந்துருந்தீங்க அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா டார்க் எலமெண்ட் வந்து தந்திருக்காங்க. டார்க் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருக்க மாட்டேங்க. ஸோ விண்ட் எலமெண்ட் டீம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். டயர் 15 வந்து ஃபஸ்ட் கிளியர் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா டயர் 20க்கு நீங்கள் சேலஞ்ச் வந்து பண்ணலாம். டிக்கெட்டை வேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிடாதீங்க. ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எஃபெக்ட் ஆம்பிளிஃபிகேஷன் வந்து ரீசெட் வந்து பண்ணிட்டாங்க. புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அந்த எஃபெக்ட் ஆம்பிளிஃபிகேஷன். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மெமரி சிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து ஆயிருக்கும். அதை கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிமுலேஷன் கேட்டில் இருக்க மெயினான கண்டென்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேர்புலில் டெமியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் மோடில் நமக்கு ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங் வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. பரான்ட்டு பார்த்தீங்கன்னா ரிமூவ் வந்து பண்ணிட்டாங்க ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங். இதை ரிமூவ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிசல் எக்ஸிக்யூஷன் கிராஃப்ட்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சங்கினோ வச்சு இந்த ஸ்டேஜ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸை வச்சும் திரும்ப வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஸ்டேஜஸ் இருக்குது இந்த ப்ரூஃப் ஆஃப் ஸ்ட்ராங்கில். ரிக்வயர்ட் டோட்டல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 1.7 மில்லியன். ஸோ 1.8 மில்லியன் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வருது. கொஞ்சம் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்க போகுது. இதெல்லாம் மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு வேல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து கிளியர் வந்து பண்ணுவாங்க. இருக்கிற நார்மல் ஸ்டோரி மோடே டிஃபிகல்ட்டியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வச்சிருக்க டிப்பிலாம் பார்த்தீங்கன்னா செத்து போயிடுவாங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்கோர் மிஷன்ஸில் இன்ஸ்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா புது பாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. என்கோர் மிஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சென்டிபீட் 2 பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. இன்ஸ்டன்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்ளின் ஹாப் காப்ளின் லீட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேடோ ஸ்டெப் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒர்க் ஆகலை. இது வந்து மொபைலில் இருக்க ப்ராப்ளம்ஸ் சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. டீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியல. எனக்கு தெரிஞ்சு புது பேட்ச் அப்டேட் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோ வந்துடும் நினைக்கிறேன். சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ஸில் வந்து டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க 45 வரைக்கும். சங்கினோட லெவல் பார்த்தீங்கன்னா 100லேருந்து 15க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. சங்கினோ லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மூலியமா நீங்கள் கேட்ஸோட ஹையஸ்ட் டிஃபிகல்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். பண்ணி முடிக்கிற மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் இன்னும் நல்ல ரிவார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்ஸ் வந்து கிளைம் வந்து பண்ண மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து மறந்தாங்க கம்ப்ளீட் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய வருஷம் பார்த்தீங்கன்னா கேட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகே, வேறு என்ன இருக்குது? ஆமாங்க, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெயினான கண்டென்ட் இந்த வீடியோவில். ஸோ ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு லெஜெண்டரிக்கு பார்த்தீங்கன்னா 30% வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது. இதே நீங்கள் ஹீரோய்க்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா 45% வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது. ஸோ அது மூலியமாக நீங்கள் வந்து ஹீரோய்க்கு ஸ்கில் ரூனு பிளஸிங் ஷோன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். லெஜெண்டரிக்கும் பார்த்தீங்கன்னா 30% சான்ஸ் இருக்குது. ஸோ 1/3 அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு லெஜெண்டரி பிளஸிங் ஸ்டோனாக இருக்கட்டும் இல்லை ஸ்கில் ரூனாக இருக்கட்டும் ஃபார்ம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பட் ட்ராப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கணும் வந்து சொல்ல முடியாது. இது மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிஃபைன்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க புதுசாக ஒரு ஃபங்க்ஷன் ஃபியூஷனில். இது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா உங்களுக்கு தேவைப்படுற பிளஸிங் ஸ்டோனை வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் சக்ஸஸ் ரேட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 5% சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை நீங்கள் வந்து எடுக்கணும். அதாவது உங்களுக்கு தேவைப்படுற பிளஸிங் ஸ்டோன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டூப்ளிகேட் பிளஸிங் ஸ்டோன் வந்து லெஜெண்டரியில் வந்து வச்சிருக்கணும். வச்சுட்டு நீங்கள் வந்து எசன் ஸ்டோனை வச்சு இது வந்து ரீரோல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிக்கிட்டு இருக்கப்ப உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா அந்த 5% சான்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பிளஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிரும். பட் அதுக்குள்ளே எவ்வளோ எசன் ஸ்டோன் வந்து வேஸ்ட் ஆகும் நம்ம வந்து கணிக்க முடியாது. ஸோ பார்த்து ரிஃபைன்மெண்ட் பண்ணுறது நான் பண்ணி விடுங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ண மாட்டேன். முக்கியம் நியூ பிளேஸ்க்கு வந்து பார்த்தோன்னா எசன் ஸ்டோன் இப்போதைக்கு வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா கோட்டோ ரிஜிக்கு எவ்வளோ எசன்ஸ் தேவை எவ்வளோ பார்த்தீங்கன்னா முக்கியம். இந்த மாதிரி டயத்தில் வந்து கொடுத்துட்டு நம்ம எசன்ஸ் எப்படிலாம் வேஸ்ட் பண்ணலாம் சொல்லி வந்து பிளான் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி விடுங்க. எதுவும் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஃபங்க்ஷன் தான் எனக்கு தெரிஞ்சுட்டு. உங்களுக்கு தேவைப்படுற பிளஸிங் ஸ்டோன் இனிமேல் வந்து கொஞ்சம் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கில் ரிசர்ச்னு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தசிஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபங்க்ஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் வந்து கிடையாது. இந்த சிந்தசிஸ் எப்படி இருக்காதுன்னு பண்ணுவதுனா நமக்கு லெஜெண்டரி ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் ரூன்ஸ் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்லு கிடையாது. அந்த ஸ்கில்லுக்குள்ளே இருக்க நிறைய ரூன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் ரூன் நீங்கள் வந்து கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். அதாவது சிந்தசிஸ் வந்து பண்ணிக்கலாம். நான் சிம்பிளாக வந்து கிராஃப்ட்னே பார்த்தீங்கன்னா சொல்கிறேன். ஸோ இந்த
சிந்தசிஸ் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம் அப்புறம் கில்டு எக்ஸ்சேஞ்ச் ஆவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அங்கே நீங்கள் இந்த டோக்கன்ஸை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரீடீம் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமில் இது வந்து ரீடீம் வந்து பண்ணாதீங்க. நமக்கு பிஓட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய என்ஜாய்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா சின்ன ப்ராப்ளம், ஏதோ டெக்னிக்கல் மிஸ்டேக் சொல்லி விட்டுலாம். பட் ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அபிசல் கிறிஸ்டல் ஸ்பெஷல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புது மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைம்லேயே கொடுத்துக்கிட்டு இருந்தோம். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கான டோக்கன்ஸ் வந்து நமக்கு வந்து பத்தாது. இதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நெட் மார்பிள் ஏதாச்சும் பண்ணி நமக்கு ஒன்று பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமில் இருக்க டோக்கன் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இந்த ரிவார்ட்ஸ் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கில் ஷாப்லேயும் இந்த பெட்டி வந்து இருக்குது. கில்டு காயின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு ஈஸி. பட் ஏன்னா நீங்கள் வந்து கில் மிஷின்ஸ் வந்து கம்பல்சரியாக வந்து முடிச்சுக்கிட்டே வரணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் வந்து கிளைம் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்டி வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்கில் ரூன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிரான்செண்டட் பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் ஆட்டோமேட்டிக். ஸோ நம்ம பேட்டில் ஃபீல்ட் ஆஃப் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுற அந்த சிந்தசிஸ் மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் தான். ஸோ இந்த பாக்ஸில் இருக்க இந்த டிரான்செண்டன்ட் ஸ்டோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெட்டீரியல் நீங்கள் வந்து ஒரு 15 வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வந்து வைக்கணும். சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு அந்த லெஜெண்டரி ஸ்கில் ரூனு இல்லை ஏதோ ஒரு லெஜெண்டரி ஸ்கில் ரூனோ இல்லை பிளஸிங் ஸ்டோனோட காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். இந்த 15 மெட்டீரியல் ப்ளஸ் ஒரு காப்பி லெஜெண்டரி வந்து இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கில் ரூனு இல்லை பிளஸிங் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்படி தான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் வந்து ஒர்க் ஆக போகுது. ஓகே, ஸோ அது வந்து கொஞ்சம் ரஷ் பண்ணுறதுனால வந்து வேகமாக வந்து வந்துருச்சு. உங்களுக்கு தெரியலனா தனியாக பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து போட்டு வர வந்து செக் வந்து பண்ணி பார்த்துக்கோங்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சங்கினோட பில்டு வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுக்கிற மாதிரி ஒரு செட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் பார்த்தீங்கன்னா 7 டீம் செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற வெப்பனும் ஒரு சில செட்டப் கீப் பண்ணி வச்சுட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உள்ள டஞ்சனுக்குள்ளே சண்டை போடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா செட்டப் வந்து ஒர்க் ஆகுது. இது வந்து பிளஸிங் ஸ்டோன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மாறுது. உங்களோட ஆர்டிஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு ஏதாவது சொன்னால் நீங்கள் மாற்றிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ இந்த டீம் செட்டப் மட்டும் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து வேகமாக இருக்கும் கேம்குள்ளே வந்து ப்ளே பண்ணுற பெருமே. ஸோ நான் அந்த லாஸ்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணேன். இதுவுமே செட்டிங் பண்ணதுனால எனக்கு டயர் 2ல் இருக்க ஆர்டிஃபேக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்து. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு கேம்குள்ளே நல்லா மாற்றம். பட் என்ன ஆர்டிஃபேக்ட்டையும் இது கூட மாற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தனித்தனியாக வந்து செட்டப் பண்ணிட்டு டக்குன்னு பாஸ்குள்ளே போகிறப்ப சண்டை போகிறப்ப வந்து ஈஸியாக இருக்கும். பட் அந்த மாதிரி வந்து கொடுக்கல. ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஷேடோவோட ஸ்கில்லை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் வந்து பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்கில்லை வந்து நீங்கள் அப்டேட் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஷேடோ ஸ்கில் ஸ்க்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது எங்கெங்கே எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கேட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேனா கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் ஆவில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ மேனா கிறிஸ்டல் எக்ஸ்சேஞ்ச் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ஸை மைண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேனா கிறிஸ்டல்னு பார்த்தீங்கன்னா தருவாங்க. அந்த யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம். டெய்லி பார்த்தீங்கன்னா ரீசெட் வந்து ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஷேடோ ஸ்கில்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷாப்பில் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் செலக்ட் பண்ணுற டிஃபிகல்ட்டி பொறுத்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் வந்து தருவாங்க கேட்ஸ். ஸோ இதெல்லாம் மெட்டீரியல்ஸை வந்து கலெக்ட் வந்து பண்ணிட்டு உங்களுக்கு ஷேடோவுக்கு ஃபஸ்ட்டு தேவைப்படுற ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா லெவலப் வந்து பண்ணுங்கள். எல்லா ஸ்கில்லையும் பார்த்தீங்கன்னா டெவலப் வந்து பண்ணாங்க. எது அதிகமாக டேமேஜ் கொடுக்குது அதை மட்டும் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியாக வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள். ஓகே, ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷேடோவுக்கு அப்டேட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இக்ரஸ் தான் வந்து சொல்லுவேன். இக்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் வந்து பண்ணிக்கலாம் கிரிட்டிக்கல் ஹிட் கிரிட்டிக்கல் டேமேஜ் வந்து கொடுக்குறனால. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷேடோக்கு சேஞ்சஸ். அது கூட பார்த்தீங்கன்னா பெஸ்டின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஷேடோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷேடோ அன்லாக் பண்ணுறதுக்கு நீங்கள் நார்மல் ஸ்டோரி மோடில் ஹிடன் சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வந்து பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். அந்த டிஃபென்ஸ் மெடிடேஷன் ஸ்டாட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்குது. இது ஃபயர் டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் பெஸ்டிக். ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சாப்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 3 சாப்டரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எசன் ஸ்டோன்ஸ் அது மட்டும் பார்த்தீங்கன்னா ஷேடோ அப்டேட் பண்ணுற மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸோ உங்களுக்கு ஷேடோ ஆர்மியோட லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து யூஸ் வந்து ஆகிக்கும். அப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 கஸ்டமர் டிக்கெட் சைடு பை சைடாக தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த அப்டேட்டில் வந்து நம்ம ஒரு 200 கிட்ட வந்து கஸ்டமர் டிக்கெட் வந்து எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். ஈவெண்ட்ஸ் மூலிமா நெக்ஸ்ட் வேறு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆனிவர்சரி வருது, அதுக்கு வந்து ரெடி ஆகிட்டு இருக்கணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்டில் டயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க 60 டயர் வரைக்கும். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி உங்கள் பேட்டில் டயர் இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டே வாங்க சைட் பை சைடு. ஓகே, ஸோ அதை பற்றி தனியாக வந்து கைட் வீடியோ போட்டிருந்தேன். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட்ஸில் கேட்டோம். முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணிட்டேன். நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ கோச்சிக்கிறாதீங்க. ஓகே, ஸோ வேறு என்ன இருக்குது நமக்கு எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் நினைக்கிறேன். புதுசாக வந்த கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் வந்து பண்ணிட்டோம். நமக்கு பார்த்தீங்கன்னா இல்லை கோட்டோ ரீஜி நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. நான் கோட்டோ ரீஜி பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்ன ஆர்டிஃபேக்ட் பில் பண்ணு சொல்லிட்டு ஒரு நாள் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து பண்ணுங்கள். நான் செக் பண்ணிட்டு மற்ற யூடியூபர்ஸ் என்ன பில் பண்ணியிருக்காங்களோ அதை நானும் செக் பண்ணி பார்த்து தான் வீடியோ வந்து போட முடியும். ஸோ
ஒரு நிமிஷம் ஏதோ மறந்த மாதிரி இருக்குது. ஆமாம், ஜாப் சேஞ்சு அதை வேறு மறந்துட்டு. அதான் பார்த்தீங்கன்னா மெயினான ஹைலைட்டு. ஸோ சங்ஜூனுக்கு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஜாப் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மோனார்க் ஆஃப் ஷேடோஸ் அட்வைசரி சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஒரு காஸ்டியூமும் தராங்க. பார்த்தீங்கன்னா பிளெஸிங் ஸ்டோன் புதுசாக வந்து வந்திருக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா தராங்க. ஸ்டாட் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து தரல, ஸ்வீட் பாயிண்ட்ஸ் வந்து தந்திருக்காங்க. அது எனக்கு தெரிஞ்சு ஒர்த்லெஸ், அது யூஸ்லெஸ் தான். ஸோ இந்த ஜாப் சேஞ்ச் நீங்கள் அன்லாக் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்டோரி சாப்டர் 6 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணும். ஸோ நீங்கள் ஸ்டோரி மோடில் ஹிடன் சாப்டர் 5, 6 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா மோனார்க் ஆஃப் ஷேடோஸ் அட்வைசரி இந்த ஜாப் சேஞ்சு நம்ம பார்த்தீங்கன்னா பெஸ்டி ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா அன்லாக் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நமக்கு கேமுக்குள்ளே வந்து புதுசான கண்டென்ட்ஸு வேறு ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் எனக்கு தெரிஞ்ச புதுசாக வந்து ஆட் வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பே டு வின் ஃபங்க்ஷன்ஸாக தான் இருக்குது ஷாப்லலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர் வந்து பண்ணி முடிச்சோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோ டு ரீச்சுக்கு வந்து சமன் வந்து பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்தில் இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆனதுக்கப்புறம் 1/2 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எல்லாரும் வந்து மறக்க மாட்டேன் பண்ணிருங்க. இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து என்ன பண்ணிடுவோம், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க.